உலகத்திலேயே இரும்பு பண்பாடுல நம்ம தமிழர்கள் தான் முன்னணியில இருக்கிறாங்க, தெரியுமா? நீங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாவே உங்களுக்கு தெரியும். பொருணை அருங்காட்சியகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 எல்லாருக்கும் பிடித்த ஒரு இடமா மாறி போச்சு. அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல சிவகலை நாகரிகத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த சிவகலை நாகரிகத்துல கண்டெடுக்கப்பட்ட இரும்ப வச்சிருக்கிறாங்க. அந்த இரும்பு வந்து கால கணிப்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பீட்டா ஆய்வகத்துக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய பீட்டா ஆய்வகத்துக்கும், அது மட்டும் இல்லாம அது கிடைச்ச முதுமக்கள் தாலிய வந்து பழைய பீர்பால் லக்னோவில் இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கும் அனுப்பி பார்த்தபோது, அதோட வருடம் வந்து கிட்டத்தட்ட 5400 வருடம் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே மிகவும் பழமையான இரும்பை பண்படுத்திய மனிதர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா, தாமிரபரணி ஆற்றங்கரையில தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இது மூலமா உறுதியாயிருக்கு. இப்ப நீங்க பொருணை அருங்காட்சியகம் போனீங்கன்னா, அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த வாளை நீங்க இப்பவும் பார்க்கலாம். அதுபோக இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா, சிவகலை நாகரிகத்தை வந்து கண்டுபிடிக்கும் போது, அங்க கிடைச்ச உமியை கொண்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டா ஆய்வகத்துக்கு ஆய்வு பண்ணும்போது, அதனுடைய வருடம் வந்து 3200 வருடம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. பொருணைவெளி நாகரிகம் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து பெருமைமிகு நாகரிகமா மாறியிருக்கு. தமிழக முதல்வரே இந்திய வரலாறு எழுதணும் அப்படின்னா, தமிழகத்தில் இருந்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட பொருணை ஆற்றங்கரையில இருந்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கெடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில சிறப்பை தரக்கூடிய மிக ஆச்சரியமூட்டக்கூடிய நிறைய பொருள்கள் பொருணை அருங்காட்சியகத்துல இருக்கு. ஒரு தடவை போய் கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய சன்னதிகளுக்கும் காட்டுங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.